மாணவர்களே, இன்னைக்கு கூட உங்க சூழ்நிலை ஒரே இருளா இருக்குதாங்க. நாளைக்கு என்ன நடக்க போகுது? இனி நான் என்ன செய்ய போறேன்? அப்படின்னு சொல்லி எதிர்காலம் ஒரு கேள்விக்குறியாக இருக்குதாங்க. எதிர்காலத்த குறிச்சு கவலையா இருக்கீங்களா? இப்ப இருக்க சூழ்நிலை கூட ஒரு ஜீரோவுல இருக்கீங்களா? கவலைப்படாதீங்கங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட பேசுற வார்த்தைய பாருங்களேன். யாக்கோபு இருக்காரு பார்த்தீங்களா? அவர் அவரோட தாய் மாமா வீட்டுக்கு திருமணத்துக்கு அதாவது அவரோட மகள திருமணம் செய்ய போறாருங்க. அவர் அவங்களோட அம்மா நெறைய அவங்களுக்கு கிஃப்ட் எல்லாம் குடுத்ததே விட்டுருக்காங்க. ஆனா என்ன ஆயிடுச்சுன்னா, இடையிலே சிலரால் அது பறிக்கப்பட்டு போயிடுச்சுங்க. அது சில சமயம் சொல்றாங்க ஏசாங்கிறாங்க, அல்லது திருடர்கள்ன்னு சொல்றாங்க. எப்படியோ ஆனா இப்ப யாக்கோபோட நிலைமை 5 பைசா கையில கிடையாதுங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துக்கு வர்றான். வரும்போது இருட்டிருச்சுங்க. வெளிய சூழ்நிலை மட்டும் இருட்டாகலங்க. அவனோட இருதயமும் கனத்து இருக்குதுங்க. இனி என்ன செய்ய போறோம்? நாளைக்கு நம்ம நிலைமை என்னாக போகுது? நம்ம மாமா வீட்ல நம்மள எப்படி வரவேற்பாங்க? நம்ம கையிலே ஒண்ணுமே இல்லையே! அவங்க பிள்ளைய நமக்கு திருமணம் செய்து குடுப்பாங்களா? நம்ம என்ன செய்ய போறோம்? ஒருவேளை திரும்ப நான் அம்மா வீட்டுக்கு போனேன்னா, அண்ணன் என்னை அடிச்சே கொன்னு போடுவானே! அப்படின்னு சொல்லி ஒரு வேதனை. கையில 5 பைசா வேற இல்ல. என்ன ஆண்டவரே செய்யலான்ட்டு வேதனையோட அந்த இருள் வரும்போது, த அவன் கீழ படுக்குறாங்க தரையில. ஒரு கல்ல தலைக்கு வச்சு. அப்ப பார்த்தீங்கன்னா, கடவுள் அவனோட வேதனை, அந்த துன்பம், அந்த இருள் சூழ்ந்த அந்த இருதயத்த அவன பார்த்து, உடனே ஆண்டவர் விலக்கி போகலங்க. அவனுக்கு எப்படி தெரியுங்களா? நானே வாசல்ன்னு சொல்லி அவனுக்கு ஒரு வெளிப்பாட குடுக்குறாருங்க. வானத்தின் வாசலா அந்த இடத்த மாத்துறாருங்க. அவன் இருதயத்துலங்க தாங்க அவன் நெனச்சு ஃபீல் பண்ணியிருப்பான். ஆனா ஆண்டவர் பார்த்தீங்கன்னா, அந்த அந்த கனத்த அவர் பார்த்துட்டு அவர் சொல்றாரு, யாக்கோபு கிட்ட, "நீ கவலைப்படாத, நீ பயப்படாத. நீ படுத்திருக்க பாத்தியா? இந்த பூமிய உனக்கு தருவேன். நீ போயிட்டு நீ சமாதானமா வருவ. உன்னை நான் ஆசீர்வதிப்பேன்." அப்படிலாம் அவருக்கு சொல்றாருங்க. இன்னைக்கு உங்க இருதயம் ரொம்ப கனத்து, ரொம்ப இருள் சூழ்ந்து இருக்காங்க. கவலைப்படாதீங்க. அவர் உங்கள நேசிக்கிறாருங்க. உங்களுக்கும் அவரே தாங்க வாசல். அவர நோக்கி பாருங்க. அவர் இன்றைய நிலைமையும் மாத்துவார். நாளைக்கு நீங்க கேள்விக்குறியோட இருக்க பார்த்தீங்களா? அதுக்கும் பதில் கொடுத்து உங்கள ஆசீர்வதிச்சு உயர்த்துறத பாருங்க. தேங்க் யூங்க. காட் பிளஸ் யூ.